மரியம்மா என்ன சொல்கிறாங்க, ஐயா எனக்கு வேணாங்க, இந்த ஜனங்க பொல்லாத ஜனங்க, இந்த ஜனங்க இவ்வளோ என்ன சொல்லுவாங்க. இப்போவே அங்கே போனால் என்ன சொல்கிறாங்க, அங்கேயா போகிறா, அடிக்கடி போகிறா, அடிக்கடி பேசுகிறா, ட்ரெஸ்ஸை பாரு, அதை பாரு. ஊரில் சொல்கிறாங்களாம்மா, ஏன் அங்கே அடிக்கடியாக போகிறேன், வீட்டில் இருக்கிறது இல்லை, தங்கவே மாட்டேன்ற. அப்போ சிலர் பயப்படுவாங்க. பயம் இருக்க தான் செய்யும். ஏன் நம்மளை பற்றி பொல்லாது சொல்லும். நம்ம ஒழுங்காக இருக்கலாம், இந்த அம்மா பயப்படல, ஆனால் கொஞ்சம் பயம் இருக்கு. என்ன பயம், இது எப்படி ஆகும் என்னன்னு கேட்குறாங்க. சின்ன பொண்ணு, அந்த காலத்துலலாம் 10 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க பொண்ணு, இப்போ பண்ணிருக்காங்க. இப்போ எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணான், 21, 18 வந்து இப்போ 21 ஆகிட்டான். ஓட்டு எத்தனை வயசுல போடணும், 18 வயசுல ஓட்டு போடணும், அப்போதான் மேஜர். கரெக்டா? இப்போ அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் சின்ன பசங்களை கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க போது. இப்போ கன்னியாகுமரி காலத்தில் நிச்சயதார்த்தம் தான் நடந்துடும். யோசிப்பு கொடுக்குறதா ஒத்துக்கினாங்க. ஆனால் தேவதூதன் கனவுல வர்றாரு, வந்து இது போல கடவுள் உன்னோடு இருக்கிறார், மரிய வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொல்றாரா. உடனே இது எப்படி ஆகும், அதுக்கு தேவதூதன் என்ன சொல்றாரு, கடவுளால தேவனால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உடனே நம்ம என்ன சொல்றாங்க, ஒத்துக்கிறாங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அடுத்த நாள் என்னமா இருக்கு, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆசீர்வாதம். அப்பொழுது தேவதூதன் அவரை விட்டு போய்விட்டார். உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. அடுத்தது நம்ம என்ன பண்றாங்க, மலை நாட்டுக்குள்ள போறாங்க, சகரியா எலிசபெத் வீட்டுக்கு போறாங்க. இல்லை நம்முடைய இந்த காலங்களில் கூட எங்க ஒரு கணவனுடைய மனுஷனை சந்திக்க போறாங்க. ஒரு கணவனுடைய ஒரு ஸ்திரீ, ஒரு பக்தியுள்ள ஒரு அம்மாவை பார்க்க போறாங்க. இப்ப இருக்கிற கிறிஸ்தவம் கர்ப்பவதி ஆகிட்டாங்கன்னா உடனே வீட்டில் என்ன ஆயிடுது, யாரு கர்ப்பமா இருக்கிறாங்களோ அவங்க விசேஷமா கவனிப்பாங்க. கரெக்டாமா காவியா விசேஷமா கவனிப்பாங்க. அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, யாரும் திட்ட மாட்டாங்க. இன்னும் திட்டம் அதனுடைய வசனம் ஆகிட்டா குழந்தைய வசனம் ஆகிடும். இப்போ ஒரு ஆள் கிடையாது, 2 ஆள். ஆனாலும் இப்போ மரியாதை என்ன பண்றாங்க பாரு, எங்க போறாங்க, ஒரு பக்தியுள்ள ஸ்திரியை பார்க்க போறாங்க. யாரை பார்க்க போறாங்க, பக்தியுள்ள ஸ்திரியை பார்க்க போறாங்க. அந்த அம்மாவை பார்க்க போனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க பாரு, இந்த அம்மா போய் நிற்கிறாங்க. இந்த அம்மா போன உடனே எலிசபெத் அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, எலிசபெத் 44வது வசனம் பாருங்க. 41வது வசனமா, எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த அம்மா எலிசபெத்ல போறாங்க. எலிசபெத் வந்து மரியம்மா வாழ்த்துறாங்க. பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாலும் என்ன இருக்கா, ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாங்க, பிரைஸ்தலாட் சொல்லியிருப்பாங்க, அம்மா வணக்கம் சொல்லியிருப்பாங்க தானே. அதெல்லாம் வாழ்த்துதல்ன்றது. உடனே அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த அம்மா 6 மாசம் கர்ப்பம். யோகான் சாமி அந்த அம்மாவுக்கு 100 வயசு ஆகுது. அந்த அம்மா இடத்துல ஒரு குழந்தை இருக்கு. அந்த அம்மா இடத்துல ஒரு குழந்தை இருக்கு. இந்த அம்மா வந்ததுமே அந்த குழந்தை என்ன ஆகுதா, வயிற்றுல இருக்கிற பிள்ளை
மரியாதை வர்றாங்க. வந்த உடனே இந்த அம்மா வைத்திருக்கிற பிள்ளை சொல்லு. அப்போ மரியாதைக்கு எவ்வளோ பவர் இருப்பாருங்க, எவ்வளோ பரிசுத்த ஆவியானவருக்கா இருப்பாருங்க, எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவருக்கா இருப்பாருங்க. அப்போ உடனே என்ன சொல்றாங்க, சிறுவருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர். உடனே அடுத்த என்ன சொல்ற 43 பாருங்க, என் ஆண்டவனுடைய வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது கேட்ட உடனே பாருமா, என் ஆண்டவனுடைய தாயார் என்றாங்க. ஆண்டவன் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்துவை இன்னும் நம்ம பெற்றெடுக்கல. அதுக்கு முன்னால என்ன சொல்றாங்க இந்த அம்மா, என்னுடைய கடவுளுடைய அம்மா நீ இல்லை. அந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வயிற்றுல பிள்ளை பொண்ணுன்னா இந்த பொண்ணு சின்ன சாதாரண பொண்ணு இல்லை, கடவுளோடு வந்திருக்கா, கடவுளை தன் கர்ப்பத்தில் சுமந்திருக்கிறார். தேவத்தை மூலமாக சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிறது. சிறுவனுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். பாருங்க, மரியாதை வந்து ஒரு ஏழை. இதை நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்புறம் அடுத்த லைன்ல பாருங்க, அந்த மரியாதையின் கீழே இருக்குது இல்லைன்னா, மரியாதையின் கீழே 39 வசனம் இருக்குல்ல, மரியாதையின் கீழே ஒன்று இருக்குது இல்ல, 50 வசனம் பாருங்க. 48 பாருங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லாரும் என் சந்ததிகளை என்னை பாக்கியவதி என்பார்கள். கடவுளுக்கு என்ன சொல்லிட்டாங்க, அடிமைன்னு சொல்லிட்டாங்க. அடிமை என்ன அர்த்தம்? அடிமை என்னன்னா சொல்ல புரிஞ்சுங்க. நீங்க உங்களுக்கு தெரியல, நான் என்ன சொல்ல போறேன். அடிமைன்னா ஒரு வேலைக்காரன், கரெக்டா? அடிமைன்னா வேலைக்காரன், பொண்ணாந்தா வேலைக்காரி. வேலைக்காரன் என்ன? அடிமை. என்ன செய்யணும்? எஜமான் சொல்றதெல்லாம் கேட்கணும். நீ என்னென்ன சொல்ற நான் செய்யறேன் இல்லையா? நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் கடவுள் சொன்னதெல்லாம் கேட்பேன். எனக்கு உண்மையில எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். இல்லை, கடவுளுக்கு முன்னால ஒரு அடிமை தாழ்த்துட்டாங்க தமிழ, நான் வேலைக்காரியா இருக்கிற ஆண்டவரே. அப்ப என்ன சொல்றாரு, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்ட இடம் உனக்கு நிறைவேறும். இந்த மாதிரி என்ன விசுவாசித்தாங்க? தேவன் என்ன சொல்றாரு, நீ பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு மத்தேயு 1:21 இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த இயேசு தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் இல்லையா? தீர்க்கதரிசனம் சொல்றார். ஏசாயா 7:14 பாருங்க. ஏசாயா புத்தகம் 7:14. உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். மத்தேயு 1:23 பாருங்க. மத்தேயு 1:23 மத்தேயு 1:23 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். இம்மானுவேல் என்றால் ஏசாயா 7:14 என்னாச்சு? இதே வசனம் வருது இல்லையா? ஏசாயாவுக்கும் மரியாதையின் காலத்துக்கும் சுமார் 1000 வருஷம் கேட்பு. இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்தது, ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகுது. ஏசாயா தீர்க்கதரிசி 700 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாரு. சரியா? இப்போ எலிசபெத் என்ன சொல்றாங்க, என் ஆண்டவனுடைய தாயார். மரியாதைக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வாழ்ந்து போயிடுது. நீங்கள் எதில் ஸ்டேட்டஸ் போடுறீங்கள, எதில் செல்போனில் போடுறீங்க, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் லைக் போடுறது,
சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அப்படியே ஏதாவது அதில் எழுதுறது, ஏதோ எழுதுவீங்க நீங்கள். இப்போ மரியாதைக்கு என்ன ஆயிடுச்சு? கடவுளுடைய அம்மா இருக்காங்க, ஒரு அடிமையாக இருந்தாங்க. விசுவாசத்தெல்லாம் பாக்கியவதி, உன் மூலமாக இயேசு பிறப்பார் தேவதூதன் சொன்னதை என்ன செய்திருக்காங்க? இந்த அம்மா விசுவாசித்தார்கள் இல்லையா? நீயும் நானும் கூட விசுவாசித்தா என்ன ஆகும்? கடவுள் நம் மூலமாக அதிசயங்கள் நடத்துவார். விசுவாசிங்க, தீர்க்க தரிசனங்கள் நம் மூலமாக நிறைவேறும். 1000 வருஷத்துக்கு முன்னால சொல்றாங்க, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இதுல எது அதிசயம்? கல்யாணமே நடக்கல, கன்னி. பொம்பளைகளுக்கு நிறைய பேர் இருக்கு, பொண்ணுங்குவாங்க, சின்ன பொண்ணுங்குவாங்க, குழந்தைங்குவாங்க. அப்புறம் கல்யாணம் ஆகிட்டா அதுக்கு வேற. கல்யாணத்துக்கு முன்னால என்ன சொல்றாங்க? கல்யாணத்துக்கு முன்னால பொண்ணு என்ன சொல்லு? கண்ணி. கண்ணி கழியவில்லை, அதுவும் சொல்றாங்கல்ல. கல்யாணம் ஆகிட்டா கண்ணி கழிட்டாங்க, இனிமேல் கண்ணி கிடையாது, இனிமேல் என்ன கிடையாது. ஆனா மரியாதை வந்து கண்ணி தான். இப்போ நம்ம என்ன சொல்றோம்? மரியாதை கண்ணி கிடையாது, கரெக்டா சொல்லுது. ஏன் அந்தம்மா புருஷனோட சேர்ந்து வாழையா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்து இயேசுவை பெற்றெடுத்தாங்கம்மா. அதுக்கப்புறம் யோசேப்பை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. ஒரு இடத்துல சொன்னாங்க, மார்க் 3:33 எடுங்க, ஒரு ஜெயாவுக்கு உடனே வாயில. மார்க் 3:33 பாருங்க. ஒரு இடத்துல ஏசாமி பிரசங்கம் பண்றாரு. மரியாதையும் அந்த பிள்ளைகளும் யோசேப்பின் பிள்ளைகளும் கூட போட்டு வெளியே நிற்கிறாங்க. அவங்க உங்களை கூப்பிடுறாங்கப்பா, உன் அம்மா அப்பா உன் சகோதர சகோதரர்கள் நிற்கிறாங்க. சொல்றாங்கம்மா, பிரதித்திரமாக என் தாயார் யார், என் சகோதரர் யார்? இல்ல வேணாம், அது முன்னால வசனம் பாருமா. ஜனங்கள் நோக்கி உன்னுடைய தாயாரும் சகோதரரும் சரி. அப்போதுமா அப்ப ஏசாமிக்கு மரியாதைக்கு என்ன ஆகுது? பிள்ளைகள் இருக்காங்கல்ல அம்மா ஜெயா, பிள்ளைகள் இருக்காங்க. அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கணும். வேற ஏதாவது சொல்லிட்டு போற வாழ்க்கை அந்த அம்மா வாழ்க்கை நம்ம பிள்ளைகள் வந்து நிற்பாங்களா? இப்ப ஏசாமிக்கு அவங்க சகோதர சகோதரர்கள் கரெக்டா? ஆனா இந்த ஏசாமி மாத்திரம் மனுஷனுக்கு பிறகுல, யோசேப்புக்கு பிறகுல, ஒரு கன்னிக்கு குழந்தையா பிறகுற. ரைட்டா? கன்னிமணி மரியாதை. மேரினா என்ன அர்த்தம் தெரியுமா? கசப்பு. மேரினா என்ன அர்த்தம்? கசப்பு. இந்த மேரின்ற பேர் எதுல வருதுன்னா, யாத்திராவின் புத்தகத்துல மோசேயின் சகோதரி பேர் என்ன தெரியுமா? மோசேக்கு ஒரு சகோதரி இருக்காங்கல்ல, மிரியாம். மிரியாம் என்ன யாத்திராவின் 25 இருக்கும் பாருங்க. 25மா 15 மிரியாம் என்ற பேர் வருதா பாருங்க. 15-25. அதுல மிரியாம் ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்க. அது கரெக்ட் தான். அதுல மிரியாம் ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்க. சரிம்மா, நீங்க அப்புறம் போய் படிங்க. ரைட்டா? மோசேனுடைய அம்மா பேருன்னா மிரியாம். அந்த மிரியாம் தான் மோசையை குழந்தையா இருக்கும்போது தண்ணியில கொண்டு போய் விடுறாங்க. இப்ப மிரியாம்னா நாளைக்கு என்ன ஆயிடுச்சு? மரியா. மலையாளத்துல என்ன மன்னன் கொடுக்குறது தெரியுமா? மரியாமே. மலையாளத்துல என்ன பேரு? மரியாமே. உங்களுக்கு இன்னொன்று கூட சொல்றேன். நேரினா கசப்பு. ரூத்து புஸ்தகம் எடுங்க. ரூத்து நகோமி மாமியார்.
நம்ம பெத்லகேமிலிருந்து வேற நாட்டுக்கு போயிட்டு திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது நகோமி வந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. நகோமின்னா இனிமை. நகோமின்னா என்னம்மா? இனிமை. அப்ப இந்த அம்மா என்ன சொல்றாங்க? என்ன இனிமேல் நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன இனிமைன்னு சொல்லாதீங்க. என்ன அர்த்தம் அது? என்னன்னு சொல்லாதீங்க, இனிமைன்னு சொல்லாதீங்க. என்னன்னு சொல்ல நீங்க? என்னை வந்து மாறான்னு சொல்லுங்க. அந்த 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கம்மா. ரூத் 1:20. நகோமின்னா இனிமை. ஆனால் நம்ம இனிமேல் இனிமைன்னு சொல்லாதீங்க. என்னன்னு சொல்றாங்க? அதற்கு அவள் சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். கசப்பை கட்டளையிட்டார். மாறாள்னா கசப்பை. இன்னொரு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணும்போது ஒரு இடத்துல தண்ணி என்ன ஆயிட்டு, தண்ணி குடிக்க போறாங்க. வளர்ந்துருக்குற கசப்பா இருக்கு. மாறா கசப்பான தண்ணியில் என்ன பண்ணாரு? எதிர்பார்க்க மாட்டுட்டார். அப்புறம் மேலினாரு கஷ்டம்தான், துன்பம் தான். இந்த மேலிய கடவுள் எடுத்து என்ன செய்றாரு? கடவுள் உலகத்துக்கு வருவதற்காக மேலியை பாத்திரமாக, பரிசுத்த பாத்திரமாக தேர்ந்தெடுக்கிறார். கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். ஏன் தேர்ந்தெடுத்தாரு? ஏற்கனவே எப்படி இருந்தாங்கம்மா? விசுவாசத்தில் இருந்தார். கடவுளோடு பக்தியாக இருந்தார். கடவுள் சொன்ன வார்த்தைகளை என்ன செய்தாங்க? விசுவாசித்தால், கீழ்ப்படித்தால், நம்பினார். அதாவது விசுவாசித்தவளே பாக்கியவதி. பாக்கியவதினா என்ன? பாக்கியவதினா என்னம்மா? ரைட், ஸ்ரீய ஒன்று. பாக்கியவதினா என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவள். மற்ற ஏசாமி மரியாதை நினைச்சுதான் மத்தேயு 5:8 பாருங்க. மத்தேயு 5:8 மரியாதை ஞாபகத்தில் வச்சுன்னா அந்த மலைப்பிரசங்கத்தில் ஒரு வார்த்தையை சொல்றேன். மத்தேயு 5:8 அதுக்கு தங்க வாக்கியங்கள்னு பேரு. அந்த மலைப்பிரசங்கத்துக்கு தங்க வாக்கியங்கள்னு பேரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-11 நினைக்கிறேன். அதுல 8ஆவது வசனம் பாருமா. இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். இப்ப மரியாதை இருதயத்தில் எப்படி இருந்தாங்க? சுத்தமா இருந்தாங்க. கடவுள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. கடவுளையே கர்ப்பத்தில் சுமந்தார்கள் இல்லையா? அப்போ இருதயத்தில் சுத்தமா இருந்ததுனால கடவுள் என்ன பண்ணாரு? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான், அவரை யாரும் தரிசிப்பார்களா? தேவனை. ஏசாமி யாரு? கடவுளையே பெற்றெடுத்தாங்க. தேவனை தரிசிக்கிறாங்க மரியம்மா இல்லையா? இருதயத்தில் சுத்தம் இல்லம்மா. சுத்தமா இருந்ததுனால கடவுளே இந்த அம்மா மூலமாக உலகத்துக்கு பிறக்கிறார். அந்தம்மா ஏழைதான். அந்தம்மா ஏழைதான். நான் ஒரு அடிமை. இந்த அடிமையின் தாய்மையை நோக்கி பார்த்தால் அனைவரும் என்ன சொல்லுவாங்க? பாக்கியவதி என்பார்கள். அவங்க பாடுறாங்க. நம்ம கிறிஸ்துமஸ் பாட்டு பாட போறோம் இல்லையாமா? அப்போ முதல் யார் தெரியுமா? கிறிஸ்துமஸ் கேரல் பாடுறது. முதல் பாட்டு யார் பாடுறது? மரியாதை தான் பாடுறாங்க. எந்த பாட்டு? இதான், அதான் மரியாதை இருக்கிறது. இதோ என் ஆத்துமா கர்த்தரை துதிக்கிறது, என் ஆவியும் அவருக்குள் கழிக்கிறது. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தால் அனைவரும் என்ன இது முதல் என்ன செய்வாங்க? பாக்கியவதி என்பார்கள். முற்பதாக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். பலவான்களை தண்ணீர், ஏழைகளை
ஏசாமி பெற்றான மரியம்மாவை நம்ம கடவுளை வணங்கக்கூடாது. ஆனால் மரியம்மாவை கடவுளை வணங்குறாங்க. யாரு யாரு மரியம்மாவை கடவுளை வணங்குறாங்க? யாரு? ரோமன் கத்தோலிக்கர்கள் மரியம்மாவுக்கு ஒரு சிலை வச்சு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைன்னா மரியம்மாவை ஏசாமி எப்படி வந்தாரு? அவர் நம்பிக்கை. நம்ம என்ன பண்ணிட்டோம்? நமக்கு முன்னாள் பிஷப்புங்க பெரிய அதிகாரிகள் மரியம்மாவை கடவுள் பயன்படுத்தினார். அதனால மரியா கடவுள் ஆக முடியாது. மரியம்மா கடவுள் ஆக முடியாது. ஏசாமி கடவுள். மரியம்மாவை பெற்றெடுத்தாங்க. கடவுள் தெரிந்து கொண்டார். அவங்க சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருந்தார். அதனால கடவுள் அவங்களுக்கு மூலமாக உலகத்துக்கு வந்தார். சிறுவர்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்களும் நாமும் இன்னைக்கு இந்த பாடத்திலிருந்து நாம் என்ன பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மரியாதை போல என்ன செய்யலாம்? இன்னொரு தெரியல உலகத்துல அம்மா இந்த ஊர்ல மரியாதை யாருன்னா இருக்காங்களாம்மா? மரியாதை யாருன்னா இருக்காங்களா? மரியாதை யாருன்னா இருக்காங்களா? இல்ல. ஒரு மரியாதை வரல கோயில். யாரு? ஒரு பெண்ணு வந்து சின்ன பொண்ணு. சொல்லுமா பேச்சு வின்சென்ட் பொண்ணு எலிசபெத்தம்மா பேச்சு மரியாதை பேரு மரியாதைமா. ஆனா உலகத்துல இருக்கிற பொம்பளை பசங்க பேர்ல பேருக்கான பேர் என்ன பேருக்கா இருக்குதான்? பையனா இருந்தா ஜான், பையனா இருந்தா கொஞ்ச நேரம் அப்புறம் சாப்பிடலாம். பொம்பளை பசங்களுக்கு மெஜாரிட்டி யார் பேரு? மரியாதை மேரி. ஆம்பளோட வச்சுக்கிற பேரு ஆம்பளோட மரியா. மரியம் ஆம்பளோட மரியா இருக்கா? இருக்கிறாங்களா? பேர் இருக்காங்களா? அப்ப மேரின்ற பேரு உலகம் முழுவதும் அவங்க தான் நிறைய வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பேரு இனிமேல் உங்களுக்கு குழந்தை பிறந்த என்ன பேர் வைக்கணும்? மரியாள். காவியா பைபிள் இருக்க பேர் வச்சு ஆரோன். மோசையினுடைய அண்ணன் ஆரோன். மோசையினுடைய அண்ணன் ஆரோன். அவன் தான் ஆசாரியர், பாஸ்டர். ஃபர்ஸ்ட் பாஸ்டர் அவர் தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாஸ்டராக இருந்தார். மோசை தம்பி கையில இனிமேல் யாருக்காவது குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கணும் நீங்க? மேரி. மேரின்னு வைங்க, மரியாதை வைங்க, எப்படி வேணாலும். அப்ப என்ன ஆகும்? மேரின்னு பேர் வச்சா மேரிக்கு யார் பிறப்பாங்க? கரெக்டா சொல்லு. மேரி கர்ப்பமானா என்ன குழந்தைய பெற்றெடுக்கும்? ஏசாமிய குழந்தைய பெற்றெடுக்கும். கடவுளை வீட்டுக்கு வருவார். பல்லவராஜ்யமாக வீட்டுக்கு வந்துடும். நீ முகமுகமாய் தேவனை தரிசிப்பாய். நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சரியாமா? கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னன்னா 25 நாள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். மரியாதை பற்றி தெரியலன்னா நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது அர்த்தம் கிடையாது. சரியா? இந்த மரியாதை பேரை நீங்க மறக்கக்கூடாது. இனிமேல் யாருக்காவது கூட நீங்க இந்த ஊர் இல்லை, ஒரு சொந்த நாடு கூட சொல்லுங்க, மரியாதை பேர் வைங்க. மரியாதை குழந்தை பிறந்தா நிச்சயமா இயேசுவா இருக்கும். பையனா இருந்தா பொண்ணா இருந்தா இன்னொரு மேரி ஆகும், இன்னொரு மரியாதை, இன்னொரு எலிசபெத் ஆகும், இன்னொரு நவோமி ஆகும். கரெக்டா? ஓகேவா? இனிமேல் குழந்தை யாராவது பிறந்தா என்ன பேர் வைக்கணும்? கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமை நாம் திருவள்ளூர் ஆயத்தமாகும். சுசிலா இந்த திருவள்ளூர் பார்த்து சுப்பிரமணியம் ஒரு பாடல் ஒன்று. என்னம்மா என்னாச்சு? இல்லை சுத்தமா இருக்குண்ணா, சுத்தமா இல்லைன்னா விட்டுருங்க. என்ன ரைட்மா, ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம். அப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். காணிக்கை கொண்டு வந்திருக்கிறவர்கள் உற்சாகமாக கடவுளுக்கு காணிக்கை தரும்படி கேட்டுக்கொள்வேன்.